எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கான சிலபஸ், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட யூனிட்டு. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் சிலபஸில் தமிழ் சிலபஸ்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ் சிலபஸில் நம்ம பொதுவாக எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம புக்கில் பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்னு தான் பார்த்துருப்போம். சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் நம்ம வந்து புக்லேயும் படிச்சிருப்போம் இல்லையா. நீங்கள் மின்மாற்றிகள் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நம்ம சிவிடி புக்கில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இருந்தாலும் சிலபஸில் வந்து மின்மாற்றிகள்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலை, ட்ரான்ஸ்ஃபார்மர்னே தான் நம்ம படிக்க போகிறோம் இப்போது. சரிங்களா, ஸோ நீங்கள் அது கொஸ்டின்ஸில் பார்க்கும்போது மின்மாற்றினா என்னென்னு தெரிஞ்சிடாமல் விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் இதை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, இஎம்எஃப் ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் என்னென்ன பண்ண போகிறோம். ஸோ இஎம்எஃப்னா என்னென்னு தெரியுமா? இஎம்எஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, மின் இயக்கு விசை சமன்பாடுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இஎம்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் எப்படி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சரியா, எப்படி அதோட தத்துவத அடிப்படையில் எப்படி வந்து செயல்பட வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது வந்து நம்ம இப்படி தான் படிக்கும்போது இது ஒற்றை கட்டம் 3 கட்ட மின்மாற்றிகள் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம புக்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் வேறு என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, சரியா, என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன், இல்லைன்னா அதுக்கப்புறம் பேரலல் ஆஃப் ஆப்ரேஷன் பார்க்கணும். பேரலல் ஆப்ரேஷன் என்னென்ன இருக்குது, பேரலல் ஆப்ரேஷன் அப்படின்னா இப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 எனர்ஜி மீட்டருக்கு சப்ளை பண்ணுன்னு வச்சுங்களேன். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 100 எனர்ஜி மீட்டருக்கு சப்ளை பண்ணுது. சரிங்களா, 100 எனர்ஜி மீட்டருக்கு சப்ளை பண்ணுது, அதாவது வந்து 100 வீட்டுக்கு சப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோவேன். அங்கே வந்து டிமாண்ட் எல்லா டைம்லையும் ஒரே டைமில் இருக்குமானா இருக்காது. சரியா, டிமாண்ட் அப்படின்னா அந்த பயன்படுத்தக்கூடிய திறன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என் வீட்டில் இருக்குது அப்படின்னா, நான் காலையில் டைமில் இருந்து ஈவினிங் டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என் வீட்டில் ஃபேன் ஓடவே விடாது, ஃபேன் ரன்னிங் கண்டிஷனில் இருக்காது. சரிங்களா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேன் ஆனில் இருக்கும். ஸோ மற்ற நேரங்களில் பகல் நேரங்களில் இருக்கிற மாதிரி டிவியோ இல்லை வந்து வேறு அதர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வந்து நைட் டைமில் ஆனில் இருக்காது, ஆஃபில் இருக்கும். சரியா, ஸோ இந்த லோடெல்லாம் இந்த டிமாண்டெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பேரலல் ஆப்ரேஷன் தேவை. ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அந்த சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை நிறைய சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேரலல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலில் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். சரியா, ப்ராக்டிக்கலாக இருக்கப்போ 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் யூஸ் பண்ணுவோம். சரியா, அந்த 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரலல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது அந்த ஒழுங்குமுறை, எப்படி வந்து நம்ம கரண்ட்டை வந்து ஒழுங்குபடுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் அது. சரிங்களா, இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க வோல்டேஜ் ரெகுலேஷன் எஃபிஷியன்சி. சரிங்களா, அடுத்து லாஸஸ். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது நம்ம டிசைன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொட்டேட்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்டேஷ்னரி மிஷினாக இருந்தாலும் சரி. சரிங்களா, ரொட்டேட்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷ்னரினா ஸ்டாட்டிக் டிவைசஸாக இருந்தாலும் சரி. சரிங்களா, எதாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தும் போது லோடோட மின் பளுன்னு சொல்லுவாங்க, இல்லை மின் பளு, மின் சுமை என்ன வேணால் சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா நீங்கள் லோடுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, என்ன லோடுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோடோட கனெக்ட் பண்ணும்பொழுது நம்மள்கிட்ட வேரியஸ் டைப் ஆஃப் லோடு இருக்கும். சரியா, ஒரு உதாரணத்துக்கு ஃபேன் லோடு, இண்டக்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸு. சரிங்களா, அயன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஹீட்ரு இருக்கு இல்லையா, ஹீட்ரு, இதெல்லாம் ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இண்டக்டிவ் லோடு, ரெசிஸ்டிவ் லோடு, கெப்பாசிட்டிவ் லோடு. ஸோ இந்த மாதிரி வந்து லோட்ஸ் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் லோட்ஸ் இருக்குது, நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லோடோட கனெக்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிவைஸஸை லோடோட கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னவாகும் அப்படின்னா லாஸஸ் இருக்கும், இழப்பு இருக்கும். சரிங்களா, இழப்பு அப்படின்னா இது என்ன, லாஸஸ்னால் என்ன அப்படின்னு வச்சுக்கோவேன். லாஸஸ்னாவே ஹீட் தான். எனர்ஜி
dissipated in the form of heat அப்படின்னா சரிங்களா, எனர்ஜி டிசிபேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வரும், ஓகேவா, லாசஸ் வரும். அது என்னென்ன கைண்ட் ஆஃப் லாசஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கிறது இந்த இடத்துல இழப்புகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, என்னென்ன இழப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோடர் கண்டிஷனில் இருக்கும்போது உள்ள ஒரு ஆயில் இருக்கும், நாப்தானிக் ஆயில்னு ஒன்று ஆயில் இருக்கும். அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும். சரியா, ஹீட் ஆகும்போது அதை கூல் பண்ணுறதுக்காக லோடோட கனெக்ட் பண்ணால் பொதுவாகவே வந்து கரண்ட் அதிகமாகுது குறையும் போது பார்த்திங்க அப்படின்னா அதை கூல் பண்ணுறதுக்காக டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் வந்து ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ஸு, மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் கோர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், அடுத்து டெஸ்டிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு மிஷினை டிசைன் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரியா, லோடோட டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் லோட் இருக்கும் அதெல்லாம் பீக் ஹவர்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் நோ லோட் ஹவர்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்து இது ஓகே அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரியல் டைமுக்கு பயன்படுத்த முடியும். சரிங்களா, நம்ம வந்து ஒரு இப்போ ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுங்கிற எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். அப்போ நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பயன்பாடு எப்படி தெரியணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக தெரியணும். முழுக்க அப்ளிகேஷன் ஓரியன்டாக தெரியணும். தியரட்டிக்கலாக தெரியறது இங்கே மேட்ரு கிடையாது. சரிங்களா, அப்ளிகேஷன் ஓரியன்டாக நமக்கு முழுக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இதில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்னா என்ன, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்னா என்ன, அடுத்து வந்து ஆயில் டெஸ்ட் என்னென்ன, அப்புறம் இது எப்படிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட எடுத்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம் என்னென்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மின்மாற்றிகள்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மின்மாற்றிகள்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் நம்ம மெட்டீரியலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு கொடுத்துருப்போம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்னே தான் கொடுத்துருப்போம். சரிங்களா, மின்மாற்றிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின் நம்ம பாட்டு பியூர் தமிழில் கேட்டான்னு வச்சுக்கோவேன், நம்ம வந்து தடுமாறக்கூடாது, என்னென்னு தெரியாமல் தடுமாறக்கூடாது. சரிங்களா, ஸோ அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸுக்கு வந்து 1 கட்டம் 3 கட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து 1 கட்டம் 3 கட்டம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே இங்கிலீஷ்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வேறு என்ன இதில் வார்த்தைகள் அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு வந்து மின்னழுத்த ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் ரெகுலேஷன், இதுக்கு பேர் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மின்னழுத்த ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மின்னழுத்த ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து எஃபிஷியன்சிக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வினைத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம், இதுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். அவன் என்ன இதில் ஆன்சர் கீழே கொடுத்துருப்பான்னா இங்கிலீஷ் ஃபார்மெட்டு தான் ஃபைனல்னு கொடுத்துருப்பான். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்னா திறந்த சுற்றுன்னு கொடுத்துருப்பான். ஷார்ட் சர்க்யூட்னா குறுக்கு சுற்றுன்னு கொடுத்துருப்பான். ஓப்பன் சர்க்யூட்னா திறந்த சுற்றுன்னு கொடுத்துருப்பான். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சரி, இதுக்கு பிஃபோர் தட், இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்னால் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மின் தடை. நீங்கள் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் போக போக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சிலபஸை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ரெசிஸ்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ரெசிஸ்டர் வோல்டேஜ் ட்ராப்பா, இது கரெக்டாக என்னென்னு சொல்கிறோம்னா மின் தடை அப்படின்னு சொல்கிறோம். இப்படின்னா என்ன, வோல்டேஜ் ட்ராப்னு சொல்கிறதா. ரெசிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்போ அந்த அர்த்தம். தடைன்னு கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்ட் அப்படின்னா தடைன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ரெசிஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து எதுக்கு தடை இருக்கும், மின் தடை அப்படின்னு கொடுத்துட்டாங்க தமிழில். ரெசிஸ்டர்னு கொடுத்துருக்குறாங்க, ரெசிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் அப்படின்னா ஸோ இதுதான் சிம்பிள், இப்படி தான் போட்டிருப்பாங்க ரெசிஸ்டரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வழியாக கரண்ட் போகும். இதெல்லாம் பேசிக்கு கவனமாக பார்த்துக்கங்க. இதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கக்கூடாது. இந்த பேசிக் தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது சார் நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், சார் இன்டெப்த் தான் நடத்தியிருப்பாங்க.
நான் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இதிலேருந்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இதிலேருந்து கரண்ட் போகுது அப்படின்னா கரண்ட்டு ஒரு நேர்கோட்டு பாதையில் போகிறதுக்கும், சரிங்களா, ஒரு நேர்கோட்டு பாதையில் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பியில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ வந்து இப்படி இப்படி நேராக ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டரில் போகிற கரண்ட்டு அதே கரண்ட்டு, சரிங்களா, இந்த மாதிரி வளைவாக இருக்கிற இடத்துல போனதுன்னா சமமாக இருக்குமா? சமமாக இருக்குமா? சமமாக இருக்குமாம்மா? கட்டாயிடுச்சா காலு? இப்போ பாருங்கள், இப்போ ரெசிஸ்டர் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் இப்போது கரண்ட் வந்து ஒரு ஒரு கண்டக்டர்னால் ஒரு கடத்தி, சரிங்களா, ஒரு ஒயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறான். ஒரு ஒயர் இருக்குது, இந்த ஒயர் இப்படி நேராக இருக்குது. இந்த ஒயரில் இந்த பக்கம் கரண்ட் கொடுத்த அப்படின்னா, அதாவது இது வந்து ஏங்கிற ஒரு முனையை வச்சுக்கோங்க, இது வந்து பிங்கிற முனையை வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளே கொடுக்கும்போது வெளியே எடுக்கிறீங்க. சரியா? இந்த கரண்ட்டு ஒரு 5 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே கரண்ட்டை, சரிங்களா, இந்த கண்டக்டரை, அதாவது இந்த ஒயரை இப்படி சுற்றி வைக்கிறீங்க. இப்படி சுற்றி வைக்கிறீங்க. இப்படி சுற்றி வைக்கும்போது, சரிங்களா, இதன் வழியாக இதே மாதிரி டெர்மினல் இந்த இடத்துல கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட்டை எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுறீங்க அப்படின்னா 5 ஆம்ஸ், இதே 5 ஆம்ஸ் இருக்குமா? இருக்காது சார். இருக்குமானா இருக்காது. இதுதான் மின்தடை. சரிங்களா? இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மின்தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கரண்ட்டு போகிற, சரிங்களா, அந்த பாதையை வந்து அது போகிற வேகத்தை குறைக்கிறது. டு ரெசிஸ்ட் கரண்ட்டு, சரிங்களா, கரண்ட்டை வந்து போகிற வேகத்தை வந்து குறைக்கிறது. இது வந்து மின்தடைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசனை பண்ணணும். என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ரெசிஸ்டரை எப்படி கேட்பாங்க. ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லாவில் பயன்படுத்துகிற ஒரே ஒரு லா V = I/R. சரியா? இது கான்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துவோம். ஆறுங்கிறத என்ன பண்ணுவோம்னா வோல்டேஜ் டிவைடட் பை I. இது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ரெசிஸ்டருக்கு இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதை விட்டுட்டா வேறு என்ன ஃபார்முலா கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஒயரை சுற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மின் கடத்தி இருக்கு இல்லையா, இந்த கடத்தியோட இந்த மேலேயும் கீழேயும் இப்படி மேலேயும் கீழேயும் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனுடைய கிராஸ் செக்ஷன் என்ன, அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து R = ρL/A. R = ρL/A. இந்த இடத்துல ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருவாங்க, எல்லுங்கிறது லென்த்து, சரிங்களா, லென்த்துனா நீளம், ஏங்கிறது கிராஸ் செக்ஷன், குறுக்கு விட்டு போகிறப்போ, சரிங்களா. R = ρL/A. இந்த ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபார்முலா தான் இருக்கும். சரிங்களா? 2 ஃபார்முலா தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்த கட்டமாக இந்த ஒரே ஒரு ரெசிஸ்டரை வச்சு நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. சரிங்களா? பயன்படுத்த முடியாது. அப்போ அது சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்னவாகும், பேரலாக கனெக்ட் பண்ணால், அதாவது தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணால் அதோட ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்கும், பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணால் எப்படி ரிஃப்ளெக்ட் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இண்டக்டரை வந்து சீரியஸாக பயன்படுத்தும் போது என்ன இருக்கும், பேரலாக பயன்படுத்தும் போது என்னென்னு இருக்கும். இப்போது ரெசிஸ்டர் இருக்குது, இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், சரிங்களா, 2 ரெசிஸ்டருக்கு. இது வந்து R1 வச்சுக்கிறேன், இது R2 வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன், நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன். சீரியஸ்னால் தொடர் இணைப்பில் கொடுக்குறேன். சரிங்களா? தொடர் இணைப்பில் கொடுக்குறேன். அப்படி தொடர் இணைப்பில் கொடுத்தேன்னா இதனுடைய ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவலண்ட் இதுக்கு இணையான மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்ட வேண்டும். சரிங்களா? R1 + R2. சரியா? இப்போ இதனுடைய இணையான மதிப்பு என்ன இருக்கும், R1 + R2. ஒரு உதாரணத்துக்கு இதில் 2 ஆம்ஸ் போகுது. சரியா? இதில் 2 ஓம், அதாவது வந்து ரெசிஸ்டருக்கு யூனிட் மறந்துட்டேன். இதனுடைய அலகு வந்து என்ன மாதிரி அலகு, இதனுடைய அலகு என்னது, அலகுன்னு சொல்கிறோம் இல்லையா, யூனிட் வந்து ஓம். இதனுடைய யூனிட்டு ஓம்னு சொல்லுவாங்க. இது தலைகீழாக போட்டால் மோ. இது என்னன்னு சொல்கிறது, கண்டக்டன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் வர. இது நம்ம சர்க்யூட் தியரியில் வரும், அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் 2 ஓம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இதில் ஒரு 2 ஓம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும், 4 சார். சரிங்களா? 4 ஓம் கிடைக்கும். அப்போ சீரியஸாக இருந்தால் கூட்டணும். ஓகேவா? ரெசிஸ்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸோ அதே தான் இண்டக்டன்ஸுக்கு, இதே தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளை ஆகும். சரி, இதே நான் பேரலல் கனெக்ஷனுக்கு வரேன். இது என்ன பண்ணுறேன், பேரலல் கனெக்ஷனுக்கு வரேன். சரி, இப்போ பேரலல் கனெக்ஷனுக்கு வரேன். பேரலல் அப்படின்னா பக்கம், பேரலல் அப்படின்னா என்ன அர்த்தம், பக்க இணைப்பு. சரிங்களா? பேரலலுக்கு பக்க இணைப்பு.
சரி, பக்க இணைப்பாக போடுறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பக்க இணைப்பில் இப்படி போடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கொஸ்டின் டெஸ்ட்லாம் அடிச்சிருப்பீங்க, டெஸ்ட்லாம் அடித்து பார்த்தீங்களா? இருந்தாலும் இதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நான் என்னென்ன சம்மந்தம்னு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இது தெரிஞ்சு புரிஞ்சதுனா தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கை எப்படி எப்படிலாம் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வந்து இங்கே வந்து R1, இங்கே வந்து R2, இங்கே வந்து R3. அப்போ இதை ஒரே நான் ரெசிஸ்டராக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதனுடைய ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/R ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது 1/R1 + 1/R2 + 1/R3 இப்படி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே பக்க இணைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி தலைகீழியாக போட்டு கூட்டணும். சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அப்போது நீங்கள் வேறு எதுவும் பக்கத்தில் இல்லை, 1/R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3. சரியா? இது வந்து சர்க்யூட் தியரி. இது ரொம்ப எளிமை. இந்த சேம் டிட்டோ தான் இண்டக்டன்ஸ். சரிங்களா? இப்போ இதில் வந்து இதில் ஒரு 1 ஓம், இதில் 1 ஓம், இதில் 1 ஓம் போதுன்னு வச்சுக்கோங்க. சரி, வேணாம் விடுங்க. 5 ஓம் போதுன்னு வச்சுக்கோங்க. 5 ஓம் போதுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/R ஈக்குவலண்ட் வந்து 1/5 + 1/5 + 1/5. அப்போ 3க்கும் எல்சிஎம் எடுத்தனா 5, அப்போ 3/5. அப்போ ஈக்குவலண்ட் மதிப்பு வேணும்னா R ஈக்குவலண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து R ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா R ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 1/R ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா 1/5 + 1/5 + 1/5ன்னு போடணும். அப்போ 3க்கு மீசியமாக எடுத்திங்கன்னா 5 ஆகிடும், மேலே கூட்டினீங்கன்னா 3/5. எனக்கு அப்புறம் ஈக்குவலண்டான மதிப்பு வேணும்னா இதை வந்து நான் தலைகீழ போடுறேன், கீழே இருக்கிறத மேலே போடுறேன். அதே மாதிரி இந்த பின்னத்தில் கீழே இருக்கிற சமாதானத்தை நீங்கள் மேலே போடணும். அப்போ 5/3. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த சேம் டிட்டோ தான் வந்து இண்டக்டன்ஸுக்கு வரும். இப்போ நான் அடுத்து வந்து என்ன பார்க்குறேன்னா இண்டக்டன்ஸ் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இண்டக்டன்ஸ் பார்க்குறேன். புரியுதுங்களா? நல்லா கவனமாக கவனிங்க. இண்டக்டன்ஸ் பார்க்குறேன். இண்டக்டன்ஸ்னால் தமிழில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இண்டக்டன்ஸ்னால் தமிழில் என்னன்னு படிப்பீங்க? இண்டக்டன்ஸ் தமிழில் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் சொன்னீங்கன்னா தான் நான் உண்மையான தமிழ் வார்த்தை என்னென்ன. இண்டக்டன்ஸ் சொன்னாவே புரியுமா? இண்டக்டன்ஸ்னே சொன்னாவே புரியுங்க சார். மின் இது இண்டக்டன்ஸ்னு இருக்கும் சார். ஆமாம், மின் இண்டக்டன்ஸ் தேக்கிங்க சார். மின் தேக்கியா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னம்மா? கெப்பாசிட்டன்ஸ்னா அது தான் மின் தேக்கி. கெப்பாசிட்டர் தான் சார் மின் தேக்கி. சூப்பர். மின் தூண்டல். ஆமாம், வெரி குட்மா, சூப்பர்மா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ போக போக உங்களுக்கே புரியும். சரியா? தேக்கி இது இப்போ இண்டக்டன்ஸ்னால் சொல்கிறான், மின் தூண்டல். சரிங்களா? இது பேர் இண்டக்டன்ஸ்னால் மின் தூண்டல். சரி, மின் தூண்டல்னால் என்ன, எப்படி இந்த தூண்டல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். முன்னாடி என்ன சொன்னேன், இப்படி நேராக இருக்கிற கண்டக்டரை நீங்கள் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் சுருளாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்படி சுருள்படுத்தி வச்சிங்க அப்படின்னா அது பேர் ரெசிஸ்டர். சரிங்களா? இதுவே இப்படி இருக்கிற கண்டக்டரை, சரிங்களா, இந்த மேலே கடத்தி இருக்கு இல்லையா, இது வந்து கடத்தினா கண்டக்டரு கடத்தி இருக்கு இல்லையா, ஒயர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒயரை அப்படி சுற்றி வச்சிங்க அப்படின்னா இது ரெசிஸ்டராக ஆக்ட் ஆகும், தடையாக இருக்கும். சரிங்களா? இதுவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரும்பு ராடு வச்சுக்கிறீங்க. ஒரு இரும்பு ராடை வச்சுக்கிட்டு, சரிங்களா, ஒரு இரும்பு ராடு வச்சுக்கிட்டு இந்த கண்டக்டரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் சுற்றுறீங்க. இப்படி என்ன பண்ணுறீங்க, இப்படி சுற்றுறீங்க. இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா இதுக்கு இடையில நீங்கள் வந்து ஒரு சப்ளை கொடுக்குறீங்க. என்ன சப்ளை கொடுக்குறீங்க? ஏசியா டிசியா? சரி, இப்போ ஏசின்னு என்ன டிசின்னு என்ன நமக்கு அது தெரியணும். இப்போ இது வந்து நேர்திசை மின்னோட்டம்னு சொல்கிறாங்க, இது மாறுதிசை மின்னோட்டம்னு சொல்கிறாங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேலை பார்க்குறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் வேலை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது, அதாவது டைரக்ட் கரண்ட்டு டைரக்ட் வோல்டேஜுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக அப்படி இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டண்ட்டாக. இது வந்து ரெஸ்பெக்ட் டு டைம்
இது வந்து எப்பவுமே டைமாக தான் இருக்கும். இது வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது வோல்டேஜாக இருக்கலாம், இல்லை வந்து கரண்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? ஒய் ஆக்சிஸில் இது ஆம்ப்ளிடியூட், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மீன் டைமில் வந்து ஏசியாக இருந்தது அப்படின்னா, சரிங்களா, ஏசியாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் நேச்சுரல் ஜீரோ வரும். ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் நேச்சுரல் ஜீரோ வரும். சரிங்களா? இது ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், எப்போவுமே எக்ஸாக்சிஸ் வந்து டைம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா இந்த இடத்துல வந்து என்னதுன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா எவ்வளோ வந்து இப்போ 5 வோல்ட்டு 5 ஆம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அது இப்போ 10 வோல்ட்டு 10 அந்த இடத்துல நீங்கள் 10ன்னு போட்டிங்கன்னா அது 10 வோல்ட்டு 10 ஆம்ஸ்னா அது வந்து வோல்டேஜாக கரண்டான்னு டிசைட் பண்ணுறது இந்த ஆம்ப்ளிடியூட் ஃபேக்டர். சரியா? கீழே இருக்கிறது வந்து எக்ஸாக்சிஸில் இருக்கிறது டைமிங் தான், எப்போவுமே டைமிங் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏசி அப்படின்னா ஆல்டர்னேட்டிங்னா ஒரு பீக்கு இருக்கும், அதுக்கப்புறம் நேச்சுரல் ஜீரோவை கிராஸ் பண்ணிட்டு அதனுடைய எதிர் திசைக்கு போகும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும், ரைஸ் ஆகும். சரிங்களா? ரைஸ் ஆகி அது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடில் அச்சீவ் பண்ணும். திருப்பி நேச்சுரல் ஜீரோ, ஒவ்வொரு ஆஃப் சைக்கிளுக்கும் நேச்சுரல் ஜீரோ வரும். அகெயின் இந்த மேக்ஸிமத்தோட நெகட்டிவ் மேக்ஸிமம்க்கு போகும், திருப்பி நேச்சுரல் ஜீரோ வரும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய பயன்பாடு யூசேஜை பொறுத்து நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம இண்டக்டருக்கு வந்துடுவோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சப்ளை அப்ளை பண்ணுறீங்க, அது ஏசியோ டிசியோ. சரிங்களா? ஏசி போனால் என்ன நடக்கும், டிசி போனால் நடக்கும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து சப்ளை அப்ளை பண்ணுறீங்க, ஒரு கரண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, சரிங்களா, இதில் போகிற கரண்ட் இருக்கு இல்லையா, கவனமாக கவனிங்க, இதில் போகிற கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுருள் வடிவில் இருக்கிற, சரிங்களா, சுருள் வடிவில், அதாவது இந்த கம்பியில் இருக்கிற அந்த கண்டக்டர்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு கம்பி இருக்குது, நீங்கள் ஒயர் அந்த இடத்துல சுற்றி வைக்கிற, இப்படி சுற்றி வைக்கும்போது இதில் வந்து ஒரு மாறுதிசை மின்னோட்டம் போகுது அப்படின்னா, சரிங்களா, ஒரு சப்ளை போகுது அப்படின்னா இந்த கடத்திக்கு வெளிப்புறத்தில், இந்த கடத்தியோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு தூண்டல் ஏற்படும். சரிங்களா? இப்படி ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி இந்த இடத்துல கரண்ட்டு சப்ளை கொடுக்கும்போது, சரிங்களா, இங்கே உள்ள ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, எனர்ஜி, அது பேர் வந்து எனர்ஜி, அதாவது வந்து ஒரு ஆற்றல். சரிங்களா? ஒரு ஆற்றல் வந்து என்னவா இந்த இடத்துல சேவ் ஆகும்னா எம்எஃப்ஆ சேவ் ஆகும். ஸ்டோர் ஆகும். சேவ் கிடையாது, ஸ்டோர் ஆகும். சரிங்களா? எம்எஃப்ஆ ஸ்டோர் ஆகும். எனர்ஜி ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, எம்எஃப்ஆவை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆனிச்சுன்னா அது வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எனர்ஜி ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அதை வந்து மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆற்றலானது ஒரு கடத்தி, நீங்கள் வந்து ஒரு கம்பிச்சுருள் வழியே ஒரு கடத்தியில் வந்து நீங்கள் கரண்டை செலுத்தும் போது அந்த கம்பிச்சுருளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆற்றல், மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின்காந்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இண்டக்டன்ஸுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது, இது சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், இதுதான் கான்செப்ட், இது நமக்கு தேவை. சரிங்களா? இண்டக்டன்ஸுக்கு ஒன்றும் இல்லை, இண்டக்டன்ஸுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். பாருங்கள், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு என்னன்னு நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணாதீங்க, ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு தடவை போல் 2 தடவை நீங்கள் இது பண்ணினீங்கன்னா ஏன்னா எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? மியூ நாட் இந்த இதில் என்னென்ன ஃபேக்டர் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த கடத்தி இருக்கு இல்லையா, கடத்தி எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீ சுற்றி வச்சுருக்க, அதனுடைய ஸ்கொயர்டு மியூ நாட் என் ஸ்கொயர். சரிங்களா? என் ஸ்கொயர். அப்புறம் இதனுடைய கிராஸ் செக்ஷன் என்ன, இந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன் என்ன, சரிங்களா, டிவைடட் பை எவ்வளோ லென்த்து வச்சுருக்கிற, இதுதான் L is equal to மியூ நாட் என் ஸ்கொயர் A டிவைடட் பை L. இதனுடைய யூனிட் என்னன்னா ஹென்ரி. ரொம்ப பரீட்சையில் முக்கியம், ரொம்ப கேட்பான். இண்டக்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண கேள்வி தான் கேட்பான், நம்ம தப்பாக அடிச்சிடுவோம். சரிங்களா? ரெசிஸ்டரோட யூனிட் என்ன, ரெசிஸ்டரோட அலகு என்ன, ஓம்மா, யூனிட் கேட்குறேன், ஓம். சரிங்களா? இண்டக்டன்ஸ் யூனிட் வந்து ஹென்ரி. சரிங்களா? ஹென்ரி. ஓகே, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எல்லுன்னா இண்டக்டன்ஸு, கவனமாக கவனிங்க, எல்லுன்னா இண்டக்டன்ஸு, மின்காந்த தூண்டல். மியூ நாட்டுங்கிறது பெர்மிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. சரிங்களா?
நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னால் எவ்வளோ சுத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கிராஸ் செக்ஷன், அந்த குறுக்கு வெட்டு தோற்றம், எல்லுங்கிறது நீளம் லென்த்து, அந்த கடத்தியோட லென்த்து. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இதோட யூனிட்டு ஹென்றி, ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் இந்த இடத்துல சொன்னேன் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸாமில் கேட்பான். சரிங்களா? நான் என்ன சொல்லிட்டேன், ஆஃப் எல் இண்டக்டன்ஸ் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டேன். நீங்கள் கரண்ட் இங்கே கொடுக்குறதுனால தான் வந்து என்ன ஆகும்னா இண்டக்டன்ஸ் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆஃப் எல்ஐ ஸ்கொயர் இண்டக்டன்ஸ் எனர்ஜி ஈக்குவல் டு ஆற்றலானது ஆஃப் எல்ஐ ஸ்கொயர். இந்த எனர்ஜிங்கிறாங்கல்ல, எனர்ஜினா என்ன? நம்ம வீட்டில் போய் ரீடிங் எடுக்கிறோம். எனர்ஜினா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். எனர்ஜின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆற்றல்லாம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எனர்ஜி அப்படின்னா என்ன? நீங்கள் சொன்னீங்கன்னா தானே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனர்ஜினா என்ன? எல்லாரும் எனர்ஜினா பவர். அப்போ பவர்னா என்ன? அட்லீஸ்ட் சரிங்களா, அட்லீஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பேசிக் அப்படிங்கிறதாவது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி அப்படின்னா சரி, பவர்னா என்ன அதை தான் சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் எனர்ஜினா ஆற்றல் அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கு நான் சொல்லலை. பவர்னா என்ன, எப்படி பவர் வந்து இருக்குது? பேசிக்கே தெரியல பத்தி. திறன் சார், திறன். பவர்னா திறன். அட என்ன சாமி திறன்னுக்குறீங்க, தமிழ்ல அப்படியே சொல்றீங்களே. இப்போ நானும் தான் எனர்ஜி ஆற்றல்னு சொல்லிட்டேன். பவர்னா கரண்ட் சார். பவர்னா கரண்ட் சப்ளை. சப்ளையா? சார் நீங்களே தெரியல சார், சொல்லுங்க சார். தெரியல சார். இல்லைம்மா சார் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சொல்லித்தாங்க. சொல்கிறேம்மா. சைஸே நேசே சொல்லலாம். என்ன பவர்னா என்ன? பவர் தாங்கறியா? சரி சார், யோகேஷ் சார் இருக்கீங்களா சார்? பவர் ப்ராக்டிக்கல் டைமில் பவர்னா என்ன சார், எனர்ஜினா என்னங்க சார்? இப்போ சரி ஓகே, நானே சொல்லிடுறேன் விடுங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்தது இந்த பவர் வந்து ஒரு திறன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். இந்த வந்து அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு விஷயத்தை, அதாவது வந்து எபிலிட்டி டு ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் ஒர்க் டன், ஒரு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஒரு ஆற்றலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த திறன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழில் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நீங்கள் ஃபார்முலா வைஸ், நம்ம சப்ஜெக்டிவ் வைஸ் இதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பவர் அப்படின்னா டிசியாக இருந்ததுன்னா நம்ம இருக்கக்கூடிய வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஏசியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி போடுவாங்க அப்படின்னா VI cos π அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கரண்ட்டுனா என்ன சொல்லுங்கள். கரண்ட்னா என்ன? எலக்ட்ரான் ஃப்ளோ சார். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி ஓகே, கரெக்டு. வோல்டேஜ் அப்படின்னா வோல்டேஜ் டிராப் சார், அழுத்தம். எலக்ட்ரான் மூவ்மெண்ட். ஆமாம், எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டு. சரி ரைட்டு ஓகே, எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு இல்லையா? சரி கவனிங்க. இப்போது ஒரு சார்ஜ் இருக்குது, இப்போ VI சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ வந்து இந்த பவருக்கே சொல்கிறேன். பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு ஐன்னு சொல்லிட்டேன். டிசியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த I அப்படின்னா கரண்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரத்தை பொறுத்து, சரிங்களா, நேரத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜ்னா மின்னூட்டம் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சார்ஜை நவரத்திற்கு தேவைக்கூடிய அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ கரண்ட் அப்படின்னா நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுங்கிறது கரெக்டு, தப்பு கிடையாது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் கரெக்டு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம அணுக்களில் சொல்லணும் அப்படின்னா நேரத்தை பொறுத்து, சரிங்களா, நேரத்தை பொறுத்து இந்த டிஃப்ரென்சியேஷன்னா சேஞ்ச் ஆகுறதுன்னு அர்த்தம். நேரத்தை பொறுத்து இந்த எலக்ட்ரான்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எலக்ட்ரான்னு சொல்கிறீங்களா, நான் அந்த என்ன பண்ணுறேன்னா காமனாக மின்னூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரான்னு சொல்கிறீங்க, கரண்ட்டுனா எலக்ட்ரான் கரெக்டு, சரிங்களா? எலக்ட்ரான்னு சொல்கிறீங்க கரெக்டு. நம்ம இது சப்ஜெக்டிவ் வைஸ் பேசணும் அப்படின்னா நேரத்தை பொறுத்து இந்த மின்னூட்டம் மாறுறதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரான் மூவ் ஆகிறது, அதுதான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ப்ராக்டிக்கலாக. ஸோ இப்போ வோல்டேஜ்னால் என்ன எனக்கு, சரி நீங்கள் இதை சொல்லிட்டீங்கல்ல, அப்போ வோல்டேஜ்னால் என்ன அப்படின்னா இங்கே கவனமாக கவனிங்க. இதே மின்னூட்டத்தை, சரிங்களா, இதே மின்னூட்டத்தை சரிங்களா
என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்துறதுக்கு எனக்கு தேவையான வேலை. சரிங்களா, தேவையான வேலை. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 மின்னழுத்த வேறுபாடு என்பது 2 முனைகளுக்கு இடைப்பட்ட அந்த அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இது தெரிஞ்சால் தான் பவர்னா புரியும். இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பவர் கிடைக்கும். அப்போ இந்த மின்னோட்டமும் அடிபட்டுப்படும். அப்போ நமக்கு திறன்னா என்ன இருக்கும், dW/dt. ஒரு மின்னூட்டத்தை ஒரு ஒரு எபிலிட்டி, சரிங்களா, ஒரு மின்னூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட டைமில் நவுத்துறதுக்கு தேவையான செய்யப்படக்கூடிய அந்த ஒர்க் டன், அதுதான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, இதுவே இந்த பவரை வந்து நம்ம எனர்ஜியில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனர்ஜினா ஆற்றல்னு சொல்லிட்டேன். இந்த திறன் இருக்கு இல்லையா, திறனை நீ எவ்வளோ நேரத்தில் யூஸ் பண்ணுற. இப்போது நான் வந்து ஒரு நாளைக்கு 10 யூனிட் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இந்த 10 யூனிட்டை 30 நாளைக்கு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பவரு. சரிங்களா, பவர் யூனிட்டுன்னு சொல்லும்போது அது எனர்ஜியாக மாறிடும். யூனிட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் எனர்ஜியாக மாறிடும். நீங்கள் இந்த யூனிட்டுன்னு சொல்லாமல் பவருக்கு யூனிட் என்னம்மா, பவருக்கு யூனிட் W சார். பாருங்க, W. சூப்பர். வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த வாட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவருக்கு வாட்ஸ் தானேம்மா கரெக்டாக யூனிட்டு. வாட்ஸ்அப் தப்பாக சார். இருந்தால் சொல்லிடணும். நான் தப்பாக எதாவது சொன்னோன்னா நீங்கள் தப்பு சார் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, வாட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியடு. ரைட்டா, இந்த பவரை வந்து ஓவர் பீரியடில் நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, 30 நாளில் யூஸ் பண்ணுறீங்களா, 60 நாளில் யூஸ் பண்ணுறீங்களா. நான் சொல்கிறேன், நாட்களில் சொல்கிறேன். இது ஹவர்லேயும் சொல்லலாம். சரிங்களா, அதுதான் கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை கிலோ வாட் ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எனர்ஜி அப்படின்னா பவரு இன்ட்டு டைமு. இந்த திறனை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ காலங்களுக்கு பயன்படுத்தினீங்க, அதனுடைய இதுதான் வந்து மொத்தம் தான் வந்து ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல அதுதான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆற்றல் அப்படிங்கிறது இந்த இண்டக்டன்ஸில் அதுதான் சொல்கிறாங்க. EL = ½ Li² அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இது உங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கணக்கு நீங்கள் போடும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து நம்ம போயிடுவோம். ஸோ இந்த இண்டக்டன்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ண என்னவாகும், பேரலாக கனெக்ட் பண்ண என்னவாகும். சரி, இங்கே பாருங்கள். இண்டக்டன்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மரில் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் இப்போ தான் படிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ஜெக்ட் உள்ளேயே ரொம்ப பேசிக் உள்ளே வரோம். இப்போ 2 இண்டக்டர் இருக்குது. சரிங்களா, 2 இண்டக்டர் இருக்குது. L1, இது L2. இது ரெண்டையும் நான் சீரியஸாக வச்சேன் அப்படின்னா L ஈக்குவலண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, இது வந்து ஒரு 2 ஹென்ரி, இது வந்து ஒரு 5 ஹென்ரி அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டும் போது சம்மேஷன் பண்ணணும். 7 ஹென்ரி இருக்கும் சீரியஸாக இருந்தால். அப்போது சீரியஸாக இருக்கும்போது L ஈக்குவலண்ட் L1 + L2. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மரை பேரலல் பண்ணுறது சீரியஸாக பேரலாங்கிறத நம்ம படித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா, ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நீங்கள் பேரலல் பண்ணுறான்னு சொல்கிறான்னா இந்த வைண்டிங்கை அவன் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறானா பேரலாக கனெக்ட் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி லோடை வந்து அவன் எப்படி சிங்க்ரோனைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், அடுத்து வாங்க. சரி, இதுவே நல்லா கவனமாக கவனிங்க. இதுவே இப்போது இண்டக்டன்ஸ் இப்படி இருக்குது. 2 இண்டக்டர் இப்படி இருக்குது. இதே 2 ஹென்ரி, இதே 5 ஹென்ரி இங்கே இருக்குது. சரிங்களா, இது என்ன பண்ணுறேன், இது L1, இது L2. இதை நான் பேரலல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த L ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/L = 1/L1 + 1/L2. அப்போ ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே இண்டக்டரும் இந்த மாதிரி இருக்கும். அப்போ 1/L = 1/2 + 1/5. சரிங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா, இண்டக்டன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் உடனே கேட்டுடணும். இது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் வந்து அடுத்த கட்டமாக வந்து நவர முடியும். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன, இப்போ அடுத்த கான்செப்ட் உள்ளே போகிறோம். நம்ம தன்மின் தூண்டல்னால் என்ன,
சரிங்களா? தன்மின் தூண்டல்னால் என்ன, சரி அடுத்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன, இதை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம், என்ன பிரின்சிபலில் இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அது தெரிஞ்சால் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நவர முடியும். சரிங்களா? சரி, இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் சுய மின் தூண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது தன்மின் தூண்டல் அல்ல சுய மின் தூண்டல், நீங்கள் என்ன வேணா ஞாபகம் வச்சுங்க, எப்படி வேணா ஞாபகம் வச்சுங்க. சரியா? இப்போ வந்து சுய மின் தூண்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காயில் இருக்கு. சரிங்களா? ஒரு காயில் இருக்கு. எப்படி இருக்கு, பாருங்க, போயிட்டு போயிடுது. ஸோ இப்போ இதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிங்கிள் காயில் இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சிங்கிள் காயில் இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் காயில் இருக்கும். இந்த சிங்கிள் காயில் என்ன பண்ணும் அப்படின்னா, சரிங்களா, இந்த நம்ம சப்ளை அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது சப்ளை அப்ளை பண்ணுறதுனால ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீல்டு சரிங்களா என்ன ஆகும் அப்படின்னா, ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு அப்போசிஷன் நடக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் அதுதான். இதனுடைய சொந்த அந்த மின்காந்த புலத்தில், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அதுதான் அந்த இண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க அதை. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரிங்களா, இந்த ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால உருவாகக்கூடிய அந்த இன்டியூஸ்டு இண்டக்டன்ஸு. சரிங்களா? இந்த தன்மின் தூண்டல்னால் ஒன்றும் இல்லை, மின் தூண்டல்னால் நம்ம முன்னமே சொல்லிட்டா, நீங்கள் இதில் கரண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் அதில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு கரண்ட் அப்போஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க தேவையில்ல. நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணால் இதில் வந்து ஒரு மின்காந்த தூண்டல், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இதில் வந்து இப்போ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இது நான் முன்னே சொல்லிட்டேன். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது. இப்போ இஎம்எஃப்னாவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த எலக்ட்ரோ, அதாவது வந்து ஃபேரடேஸ் லா இருக்குது. ஃபேரடேஸ் லாவை பொறுத்து, சரிங்களா, ஃபாரடே எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அதாவது வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேரடே லா ஃபேரடேவோட மின்காந்த தூண்டல், சரிங்களா, மின் தூண்டல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இது என்ன, ஃபேரடே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இது அவர் தான் சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா, என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இஎம்எஃபோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டோட டைரக்ஷனை வந்து லென்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பார். அது லென்ஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கரண்ட்டு ஃப்ளோ இங்கே நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணும்பொழுது, இந்த காயிலில் சப்ளை அப்ளை பண்ணும்பொழுது இந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு மின்காந்த எப்படின்னா மின்காந்த கோடுகள் இல்லை மின்காந்த அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னா ஞாபகம் வச்சுங்க, அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரிங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த இடத்துல உருவாகும். சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிடும். அப்புறம் என்னவாகும் அப்படின்னா, நீ அப்ளை பண்ணுற கரண்ட்டை சேஞ்ச் பண்ண அப்படின்னா, சரிங்களா, நீ அப்ளை பண்ணுற கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும்பொழுது, இப்போ 5 ஆம்ஸ் கொடுக்குறோன்னா 5 ஆம்ஸை கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் 4 ஆம்ஸ் இல்லை 6 ஆம்ஸ்னு அதிகப்படுத்துகிற அப்படின்னா கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்க ஃப்ளக்ஸ் லிங்கேஜும் சேஞ்ச் ஆகும். அப்படி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா, அந்த வைண்டிங்கில் லிங்க் அதாவது இந்த கோரில் லிங்க் ஆகிருக்க ஃப்ளக்ஸ் லிங்கேஜும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னவாகும்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்.
இதை நான் எனக்கு புரியுற மாதிரி எப்படி சார் சொல்கிறது, இது எப்படி எனக்கு புரியவே முடியலையே, இதில் எப்படி எனக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ்லாம் சொல்கிறீங்க இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு காயில் இருக்குது, இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு காயில் இருக்குது சரிங்களா. இந்த காயிலை நான் வச்சுருக்கேன். இந்த காயிலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கவனமாக போனீங்க, இந்த காயிலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏசி சப்ளை அப்ளை பண்ணுறேன். நீங்கள் டிசி கூட அப்ளை பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது சரிங்களா. அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது கரண்ட் இந்த இடத்துல போகுது சரிங்களா. இந்த கரண்ட்டு போகுது. இந்த கரண்ட்டு போகிறதுனால இந்த காயிலில் இந்த கரண்ட்டு போகிறதுனால சரிங்களா, போகிறதுனால என்னவாகும் அப்படின்னா, இந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. தன்மின் தூண்டல் அடிப்படையில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இது பேர் வந்து இதுக்கு மேலே போட்டிருக்கல, ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கல, ஒரு ஷீல்டு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் சரிங்களா. மேக்னெட்னா காந்தனா வரும்ல, ஒரு காந்த புலம் வந்து, அதாவது காந்த புலம்னா ஃப்ளக்ஸ் ஆகிடும், ஃப்ளக்ஸு கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அந்த இடத்துல சரிங்களா. உருவாகும். அப்படி உருவாகிறப்ப என்னவாகும் அப்படின்னா, நீ அப்ளை பண்ணுற கரண்ட்டில் சேஞ்ச் இருந்ததுன்னா, நீ அப்ளை பண்ணுற கரண்ட் இஃப் கரண்ட் சேஞ்சஸ், இப்போ நீ 5 ஆம்ஸ் கொடுக்குறது 4 ஆம்ஸோ 3 ஆம்ஸோ குறைச்ச அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் லிங்க் ஆகிருக்கிற அந்த ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அந்த ஒரு நீங்கள் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸும் சேஞ்ச் ஆகும். அப்படி நீங்கள் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பேசிக் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். கவனமாக கவனிங்க, பேசிக் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து இதுக்கு லா தான் வந்து ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சரிங்களா. இதுதான் ஃபேரடேவோட தத்துவம். இந்த மாதிரி ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அதாவது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னது ஃபேரடே சரிங்களா. அந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷனை டிஃபைன் பண்ணுறது லென்ஸ், அது லென்ஸ்லாம் சரிங்களா. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு -L di/dt சரிங்களா. டிடி இண்டக்டன்ஸில் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருந்தது அப்படின்னா சரிங்களா, இந்த ஐ போட்டாலும் பை போட்டாலும் இந்த இடத்துல ஒன்று தான். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் வந்து இண்டக்ஷன், அதாவது ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டு, இது ஓகே, எனக்கு தன்மின் தூண்டல் ஓகே. சரி, இப்போ அடுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், பரிமாற்ற மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது புரியுதுங்களா? அம்மா ஏதாவது புரியலன்னு சொல்லிடுங்கம்மா தயவு செஞ்சு. இது பேசிக் சாமான், ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியே போகல சார். வீடியோ அனுப்புங்க சார், ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓடிட்டாமா இருக்கு ரெக்கார்டு. ஓகேங்க சார், அனுப்பி விட்டுருங்க சார். சரிம்மா, பரிமாற்ற மின் தூண்டல் அப்போனா ஒன்றும் புரியல அர்த்தம் இல்லையா? இல்லை சார், கொஞ்சம் இருக்குங்க சார், அமைச்சிட்டே இப்போ பசங்க ஸ்கூலுக்கு அனுப்ப. சரி பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். பரிமாற்ற மின் தூண்டல் சரிங்களா, பரிமாற்ற மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிமாற்ற மின் தூண்டல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, 2 வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு கோர் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு கோர் இருக்குது சரிங்களா. ஒரு கோர் இருக்குது, அதாவது ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பியை சுற்றி நான் ஒரு காயிலை சுற்றுறேன், கவனமாக கவனிக்கணும். அதே மாதிரி இன்னொரு கம்பி இதுக்கு பக்கத்துலேயே வைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஏர் கேப்பில், ஒரு குறிப்பிட்ட அந்த காற்று இடைவெளியில் வைக்கிறேன். என்ன பண்ணுறேன், இந்த பக்கமும் ஒரு காயிலை சுற்றி வைக்கிறேன். இது ரெண்டையும் பக்கத்தில் வைக்கிறேன். இது ரெண்டுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, எலக்ட்ரிக்கலி கனெக்ஷன் கிடையாது. அதாவது வந்து ஒரு ஒயரை கொண்டு இதையும் நான் டச் பண்ணவே இல்லை. இது வந்து ப்ரைமரி சைடு, இது வந்து நீ அப்ளை பண்ணுற சைடு. நீ ப்ரைமரின்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஹை வோல்டேஜ் சைடு வச்சுக்கலாம், லோ என்னென்னா வச்சுக்கலாம். இது வந்து சப்ளை சைடுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து லோடு சைடுன்னு வச்சுக்கணும் சரிங்களா. இது சப்ளை கொடுத்தனா அந்த பக்கம் நீங்கள் வந்து லோடு சைடுன்னு வச்சுக்கணும். அதை இல்லை ப்ரைமரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை செகண்டரின்னு வச்சுக்கணும், இல்லை இதை ப்ரைமரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது செகண்டரின்னு வச்சுக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து கரண்ட் கொடுக்குறேன். இந்த காயில், இது காயில் 1ன்னு வச்சுக்குவோம், அதாவது வந்து N1ன்னு வச்சுக்குவோம். இது காயில் 2ன்னு வச்சுக்குவோம், இது காயில் 2 N2ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இது ரெண்டும் எப்படி இருக்குது கனெக்ஷனு, இந்த 2 கனெக்ஷன் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக்கலாக ஐசோலேட்டட். அதாவது வந்து நான் வந்து சப்ளை வந்து டைரெக்டாக ஒயர் கொண்டு கனெக்ட் பண்ணலை, சப்ளையை ஒயர் கொண்டு கனெக்ட் பண்ணலை. என்னம்மா, ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணல, ஆனால் மேக்னெட்டிக்கலாக இது கப்புல்டாக தான் இருக்கும்
அந்த மேக்னட்டிக்கலி கப்புல்டுங்கிறத என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல சப்ளை அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? இப்போ சப்ளை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த காயிலை சுற்றி என்ன ஆகும், ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபீல்டு இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் இங்கே கரண்டோட வேல்யூ அதிகப்படுத்தி கூட்டி குறைச்சி அப்படின்னா, இங்கே வந்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் பேர் வந்து E1. சரிங்களா? E1. ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இந்த காந்தப்புலம் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல இன்டியூஸ் பண்ணும். இங்கே இருக்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காயிலுக்கும் காந்த தூண்டலை ஏற்படுத்தும். இங்கே இருக்கிற ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கேருந்து இங்கே கடத்தப்படும், மேக்னெட்டிக்கலாக கடத்தப்படும். அதுதான் பரிமாற்ற மின் தூண்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸு இதே மாதிரி இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிடும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லோடோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால லோடு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இதில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அது பேர் E2. சரிங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்கிறாங்க. ஒரு காயிலில் நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது சரிங்களா, அதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இஎம்எஃப், ஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொரு காயிலுக்கு கடத்தப்படுறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக எலக்ட்ரிக்கலாக கனெக்ஷன் இல்லாமல் இவங்க வந்து மேக்னெட்டிக்கலாக கப்புள் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த முறை தான் என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து எதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஒரு முனையில் வந்து நம்ம வந்து சப்ளையை கொடுத்துட்டு இன்னொரு முனையிலேருந்து எடுக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிமாற்ற மின் தூண்டல் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா இன்டியூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு காயில் இருக்குது, ரெண்டு காயிலும் சொன்ன மாதிரி ரெண்டு காயிலையும் பக்கத்தில் வைப்பாங்க. சரிங்களா? ஆனால் அது ரெண்டு காயிலையும் ஒயர் கொண்டு கனெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காயிலில் சப்ளை அப்ளை பண்ணுறோம். காயிலில் சப்ளை அப்ளை பண்ணும்போது ஒரு இஎம்எஃப் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். எதுக்காக அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இந்த கரண்ட்டை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜை சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் லிங்கேஜை சேஞ்ச் ஆகும்போது அதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சேஞ்ச் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காற்று வழியாக இந்த ஏர் கேப் மூலியமாக இந்த காயிலில் போயிட்டு இங்கேயும் இன்டியூஸ் ஆகும். சரிங்களா? இங்கேயும் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ்னால் தூண்டல் ஏற்படும். இன்டியூஸ்னால் நீங்கள் வேறு ஒன்றும் தூண்டல் ஏற்படும். அந்த தூண்டல்னால செகண்டரியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த லோடோட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த லோடு சேஞ்ச் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் E2 கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இஎம்எஃப் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே Lன்னு போட்டோம், இங்கே Mன்னு போடணும். சரிங்களா? இங்கே வந்து Mன்னு போடணும். இங்கே ரெண்டு கரண்ட் இருக்கும். சரிங்களா? ரெண்டு நம்ம அப்ளை பண்ண நம்ம லோடு அதாவது சப்ளை சைடு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ ப்ரைமரி கரண்ட் மட்டும் போட்டுக்கிறோம் டிவைட் பை TT. சரிங்களா? இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி இண்டக்டன்ஸுக்கு யூனிட் வந்து ஹென்ரி தான். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இந்த எம்மோட மதிப்பு கேட்பான். இது வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். இங்கே உருவாகிற வேல்யூ வந்து L1, இங்கே உருவாகிற வேல்யூ L2. ஸோ அப்போ எம் அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா K × √of L1 L2 இருக்கும். இந்த ஃபார்முலா தான் நமக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றதும் தேவையில்லை. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கு. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு காயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு காயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ப்ரைமரி சைடு இது. சரிங்களா? செகண்டரி சைடு இது. கவனமாக கவனிங்க. ப்ரைமரி சைடு இது வந்து ப்ரைமரி சைடு, ப்ரைமரி வைண்டிங். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் சட்டகம்னா கோர். சரிங்களா? சட்டம்னு சொல்கிறோம்ல, ஒரு யோக் அப்படி கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்புனால வச்சுருப்பாங்க. சரிங்களா? இரும்பில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தண்டு இருக்கும், இல்லை ஒரு பைப் மாதிரி ஒரு இரும்பு மாதிரி வச்சு அது மேலே சுற்றி வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இது வந்து கோரு. இதில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ப்ரைமரி காயிலையும் ப்ரைமரி வைண்டிங்கையும் இன்னொரு பக்கம் செகண்டரி வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணுற சைடு இதை கரண்டாக சப்ளை அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதை சுற்றி வந்து ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். வைண்டிங்கை சுற்றி இந்த கோரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் சேஞ்ச் இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்கும்போது இதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃபோட பேர் E1.
இது வந்து தன்மின் தூண்டல் செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரிங்களா, செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கோர் இருக்கு இல்லையா, இது வந்து கோர்னு சொல்லிட்டேன், சட்டம்னு சொல்லிட்டேன், அது யோக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இரும்புனால் ஆகிப்பட்டிருக்கோம். இதன் மூலியமாக இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஃபீல்டு வந்து இங்கேருந்து, சரிங்களா, இங்கேருந்து அடுத்த முனையில் இருக்கக்கூடிய இந்த காயிலுக்கு கடத்தப்படும். அப்போ இந்த ஃபீல்டு இங்கே கடத்தப்படும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய காயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பரிமாற்ற மின் தூண்டல், இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வைண்டிங்கை செகண்டரி டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த செகண்டரி டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறச்ச இது லோடோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா V2. அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா E2ன்னு சொல்லுவாங்க. EMF E2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதுதான் பேசிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட இயங்கக்கூடிய ஒரு தத்துவம். சரிங்களா, தத்துவம். இது புரியுதுங்களா? ஏதாவது இது ஓகேங்களா? இது ஏதாவது புரியுதா? ஓகே சார். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா, மின் மாற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது மின் மாற்றி அப்படிங்கிறது, சரிங்களா, இது வந்து இதுக்குள்ளார எங்கே ரொட்டேட்டிங் பார்ட்டும் இருக்காது, அதாவது வந்து சுற்றக்கூடிய பார்ட் எதுவுமே இருக்காது. சரிங்களா, இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸு. என்ன பண்ணும் டிரான்ஸ்ஃபார்மர், என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பவர்னா வோல்டேஜு கரண்ட்டு, சரிங்களா, வோல்டேஜ் கரண்ட் எது வேணால் இருக்கலாம். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆற்றலை இல்லை திறனை வந்து, சரிங்களா, திறனை இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு கடத்துறது. சரிங்களா, எந்த ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்லேருந்து இன்னொரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டுக்கு, ஒரு காந்த அந்த சர்க்யூட்லேருந்து இன்னொரு காந்த சர்க்யூட்டுக்கு, சரிங்களா, அந்த திறனை கடத்தக்கூடியது. சரிங்களா, இதில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ஃப்ரீக்குவென்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு நிலையான ஒரு மின் டிவைசஸ்ஸு. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு அந்த ஆற்றலை கடத்தும். எப்போ அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாமல். சரிங்களா, அதான் சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஸ்டாட்டிக் டிவைஸ் which converts இல்லைனா which transfers கூட சொல்லுவாங்க, கடத்துறது, which transfers பவர் ஃப்ரம் ஒரு ஏசி சர்க்யூட், அதுதான் மேக்னெட்டிக் சர்க்யூட், ஒன் மேக்னெட்டிக் சர்க்யூட் இன்ட்டு அனதர் மேக்னெட்டிக் சர்க்யூட்டு. த கண்டிஷன் இஸ் தட் ஃப்ரீக்குவென்சி வந்து சேஞ்ச் ஆகாது. there is no change in frequency. சரிங்களா, the necessary condition evaluate that transformer transfers power from one circuit to another circuit without change in frequency. ஸோ அதுதான் அடிப்படையான ஒரு தத்துவம். ஒரு மின் மாற்றி அப்படிங்கிறது ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து சப்ளையை கடத்தும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாமல். சரிங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நிலையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். மிஷின் மாதிரி சுற்றக்கூடிய பார்ட் எதுவுமே இருக்காது. சரிங்களா, ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரீட்சையில் கேட்பான், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது எல்லாமே வேறு பேர், ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக ஃபேஸ் டிவைஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 180 டிகிரி இருக்கும். சரிங்களா, அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் மேபி இல்லை கேன் பி ட்ரீட்டட் அஸ் ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ். சரிங்களா, ஸோ வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கான்செப்ட்டு, இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கு. சரிங்களா, நெகட்டிவ் ஃபீட்பேக்கு இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இது வந்து லென்ஸ் லாவை வந்து இது பண்ணுறதுனால, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது நெகட்டிவ் ஃபீட்பேக் கொண்ட ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வேறு என்ன சொல்கிறது, வேறு எப்படி சொல்கிறது, ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் இப்போ சொன்னேன். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எதன் அடிப்படையில் இது ஒர்க்கிங் ஆகும் அப்படின்னா, ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அந்த பிரின்சிபலில் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகும்.
ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேரடே லா என்ன சொல்லுதுன்னா, அதாவது whenever there is a relative phase, சரிங்களா, there is a relative phase between magnetic field அப்படின்னா, அப்படி இருந்ததுன்னா the conductor set an EMF அப்படின்னு சொல்லுவாங்க, will be induced on the conductor. இது ஒன்றும் இல்லை, இது நம்ம நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத விஷயம் கிடையாது. நான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொன்னது தான் அந்த இடத்துல நம்ம டெஃபினேஷனாக படிக்கிறோம் இப்போ, சரிங்களா. அதாவது எப்போ வந்து ஒரு கடத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டை அந்த எப்படி சொல்கிறது ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ, அது அடுத்த கடத்தியில் வந்து இன்டியூஸ் ஆகும்போது அதுலேயும் சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு சர்க்யூட்டில் சேஞ்ச் ஆகும்போது அடுத்த சர்க்யூட்டில் அந்த ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும், இன்டியூஸ் ஆகிற ஃபீல்டும் சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா ஒன்றுமே கிடையாது, அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படித்தது தான். நீங்கள் என்ன ப்ரைமரி சைடில் இன்டியூஸ் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து செகண்டரி சைட்லேயே இன்டியூஸ் ஆகும், சரிங்களா. அது இஎம்எஃப்பும் அதே மாதிரி இஎம்எஃப்பும் கான்வர்சேஷன் இல்லை ட்ரான்ஸ்வர்ஸ் இஎம்எஃப்பும் வில் பி சேம், அது சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை நான் ஒன்றுமே சொல்லிட்டேன். இது வந்து ஃபேரடே லா பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு வந்து லென்ஸ் லாவை வந்து இது பண்ணும், ஃபாலோ பண்ணும். லென்ஸில் அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கும். ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஈஸ் ஈக்குவல் டு -L di/dt அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மைனஸ் சைன் தான் லென்ஸ் லா, சரிங்களா. இது சொல்லியிருப்பாங்க. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இது வேறு ஒன்றுமே எந்த கான்செப்ட்டும் கிடையாது, ஃபேரடே லாங்கிறது தான். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆர் சேஞ்ச் இன் கரண்ட் இருந்துச்சுன்னா there is an EMF induced on the conductor, that is called as Faraday's law. The field direction of field will be follow as Lenz law. ஸோ அதான் அந்த இடத்துல வந்து நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். சரி, இதனுடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன, பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன, பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் ஆகணும்னா நமக்கு என்னென்ன தேவை, பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன். இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்னென்ன, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வைண்டிங்கில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுனா என்னென்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த கட்டமாக போக முடியும். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. சரி, ஓகே. ஸோ த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து there will be 3 basic requirements, essential requirements for producing EMF in the transformer. First thing is that the necessary one வந்து என்னன்னா set of conductors, the arrangement of conductors and cores. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா, நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் நாலேஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the relative variation in space or time between magnetic field and the conductors அப்படின்னு சொல்கிறாங்க. There are the basic requirements to generate EMF in transformer, in the transformer அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதில் வந்து there will be 2 இருக்குது, சரிங்களா, 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்பேஸ் வேரியேஷன், ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன், அண்ட் another one is வந்து டைம் வேரியேஷன், ரிலேட்டிவ் டைம் வேரியேஷன். இந்த ரிலேட்டிவ் ஸ்பேஸ் வேரியேஷன் டைம் வேரியேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா இங்கே வந்து di/dtன்னு சொல்லியிருக்கேன், di/dtன்னு சொல்லியிருக்கேன். சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பிலாங்ஸ் டு ஸ்டாட்டிக் டைம் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் வரும், இந்த கிரிட்டேரியாவில் வரும். ஸ்பேஸ் வேரியேஷனில் வந்து நம்ம டிசி ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே வரும். நம்ம அதை பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. புரியும்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடுத்த கிளாஸில் இதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம், சரிங்களா. கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். என்ன பேசிக்ஸ் பார்த்துருக்கோம்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன, சரிங்களா, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம், தன்மின் தூண்டல்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம்,
ரைட்டு, ஒன்றும் புரியல இல்லைங்களா? சரி ரைட்டு, ஓகே. ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் பார்த்துருக்கோம், லென்ஸ் லா பார்த்துருக்கோம், சரிங்களா? லென்ஸ் லா பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோரில், சரிங்களா, ஒரு கோரில் இண்டக்டரை சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கரண்டோ பவரோ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? அந்த மாதிரி உருவாகும் போது இந்த கரண்டை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்படி ஃப்ளக்ஸ் இருக்கும்போது அது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அந்த லாவோட பேர் ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் சொல்லியிருக்கோம். இந்த ஃபீல்டோட டைரக்ஷன், இந்த இப்படி சுற்றுது இல்லையா, இந்த ஃபீல்டோட டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் லென்ஸ் லா, சரிங்களா? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸின் பொழுது இஎம்எஃப் உருவாகிறது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் சொல்லியிருக்கோம். இந்த ஃபீல்டோட டைரக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத லென்ஸ் லா சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து ஈஸ் ஈக்குவல் டு -LdI/dt அப்படி சொல்லி சொல்கிறோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா தன்மின் தூண்டல். நீங்கள் கொடுக்குற அந்த சுருளில், அந்த வைண்டிங்கில் ஒரு அப்ளை பண்ணும்பொழுது அதுக்குள்ளேயே உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் பரிமாற்ற தூண்டல். ஒரு காயிலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கரண்ட்னால அதை பக்கத்து காயிலில், அதுக்கு நியர்பையில் இருக்க காயிலில் இன்டியூஸ் ஆகிறது, சரிங்களா? தூண்டல் மின்சார தூண்டல் கடத்தப்படுறத வந்து பரிமாற்ற மின் தூண்டல் இல்லை வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதில் உருவாக்குறத வந்து -MdI/dt அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐங்கிறது பிரைமரி சைடில் அப்ளை பண்ணுற சப்ளை. இந்த ரெண்டு காயிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி காயிலும், அதாவது இந்த மொதல் காயிலும் ரெண்டாவது காயிலும் எலக்ட்ரிக்கலாக there is no கனெக்ஷன் இருக்காது, மேக்னெட்டிக்கலாக கப்புள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கோரில் வந்து இது ரெண்டுக்கும் ஒரே சட்டம் இருக்கும், ஒரே ஒரு கோர் இருக்கும், சரிங்களா? அதுதான் காட்டினேன், கோர் இருக்கும். ஸோ அதை சொல்கிறாங்க. இந்த ஃபேரடேஸில் அதான் சொல்லிட்டேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் போகிற டைரக்ஷனை சொல்கிறது தான் லென்ஸ் லா, -LdI/dt. ஸோ பேசிக்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸில் வந்து மின் தடைன்னு சொன்னோம். அது வந்து ρL/A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா செட் ஆஃப் கண்டக்டர் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருக்கோம். மூணாவது வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் இல்லை டைம் ஸ்பேஸ் வேரியேஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸு அது எப்படி பார்க்குறதுங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா? கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாங்களா?